ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு நைட் க்ரீம் இருந்தால் போதுங்க, நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கிடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நைட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ஈவன் ஸ்கின் டோனை சரி பண்ணுறதுக்கும், டேனை ரிமூவ் பண்ணி தரதுக்கும், ஆக்னி மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணி தரதுக்கும், முக்கியமாக டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஐஸ் கிட்டே இருக்கும் இல்லையா பஃபினஸ், அது எல்லாமே கம்மி பண்ணி தந்து, முக்கியமாக சிக்கன் பாக்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, நமக்கு குட்டி குட்டியாக அம்மை போட்டிருக்கும் இல்லையா, அதை கூட ரிமூவ் பண்ணி தரதுக்கு ஒரு சூப்பரான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இப்போ வைரலாக போயிட்டுருக்க இந்த ரெட் சாண்டல்வுட் நைட் க்ரீம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேஷா ஆயுர்வேதாவிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ரெட் சாண்டல்வுட் அண்டு வந்து குங்குமாதி தைலம், மஞ்சிஸ்தா, இந்த மாதிரி சூப்பரான இன்க்ரீடியன்ஸை போட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த நைட் க்ரீம் வந்து டெய்லியுமே ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு 7 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின் நல்லா பிரைட்டனிங்காக இருக்கும். அப்படி என்ன இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாண்டல்வுட், இந்த ரத்தச்சந்தனம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கின் வைட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ரத்தச்சந்தனம், குங்குமாதி தைலம், ஜொஜோபா ஆயிலு, அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட், குங்குமாதி தைலம், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஜொஜோபா ஆயில், அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணுற மரோட்டி ஆயில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரேப் சீட் ஆயில், நீம் ஆயில், லாவெண்டர் ஆயில், வெட்டிவேர் ஆயில், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா, ஜெரேனியன் ஆயில் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வளரக்கூடிய ஒரு செடியாமல், அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கெமிக்கல்ஸோ ஹார்டான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஈவன் பேபிஸ் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேயே அவங்க பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேபிக்கெலாம் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயுர்வேதிக் பக்கம் போகலாம். இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் தராமல் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. நான் இது வந்து 2வது ப்ராடக்ட்டு. நான் ஆக்சுவலாக ஆயுர்வேதிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எஃப்டியூன் வாங்கி யூஸ் பண்ணேன். உண்மையாலுமே அமேசிங் ரிசல்ட். ஸோ அதனாலேயே ஆயுர்வேதிக் சைட் போடலான்னு சொல்லி தான் இந்த சேஷாவோட ரெட் சாண்டல்வுட் நைட் க்ரீம் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாண்டல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி, சன்டேனை ரிமூவ் பண்ணி, நம்ம ஃபேஸில் இருக்க அங்கங்கே இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணி சூப்பராக நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி தரும். அடுத்ததாக குங்குமாதி தைலம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமாதி தைலமில் பேஸ் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு தெரியும். இந்த கோட் மில்க்கு, சாண்டல்வுட் ஆயில், சாஃப்ரான், அதிமதுரம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸை சேர்த்தி தான் வந்து குங்குமாதி தைலம் வந்து செய்கிறாங்க. நம்ம குங்குமாதி தைலம் வந்து நார்மலாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனிங்காக இருக்கும். ஸோ இந்த க்ரீமில் சேர்த்தும் போது நமக்கு இன்னுமே வந்து நேச்சுரலான க்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருங்க. நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவியாக மாற்றுறதுக்கு இந்த நைட் க்ரீம் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். ஸோ இது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், ஜோஜோபா ஆயில், வெர்ஜின் கோகோனட் ஆயில், கிரேப் சீட் ஆயில், நீம் ஆயில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெர்பு இன்ஃப்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர், இந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா டீப்பாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சித்தரத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெரேனியம் ஆயிலும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் கிடைக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு சேர்த்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம கண்ணுக்கிட்டேயும் மூஞ்சிலாம் வந்து கொஞ்சம் நல்லா பஃபினஸ்ஸாக இருக்கும், உப்பி இருக்கும். அது எப்பயுமே இருக்கும் நம்மக்கிட்டேயே. இந்த கண்லாம் வந்து ஒரு மாதிரி உப்பி இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து அண்டர் ஐஸ் கிட்டேயுமே மூஞ்சியில் அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த பஃபினஸை வந்து நல்லா கம்மி பண்ணி தரதுக்காக இந்த ஜெரேனியம் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீம் பேஸ் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின், சிட்ரிக் ஆசிட், விட்டமின் இ, ஃபெனக்ஸ், எத்தனால், இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஹார்டான கெமிக்கல்ஸ் கூட இல்லாதனால தான் வந்து பேபிஸ்க்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நைட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே ஏற்ற மாதிரி இருக்குது. மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அன்ஈவனாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு 7 டேஸ்லேயே ஒரு நல்ல க்ளோ வேணும்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் வரும், ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது
அமேசான், பர்பிள், நைக்கான் மட்டும் இல்லாமல் சேஷாவோட வெப்சைட்லேயுமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை போய் வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். அதுவும் நைட் டைம் யூஸ் பண்ணால் போதுங்க. முக்கியமாக வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டோனர் ஆர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து குங்குமாதி தைலமே யூஸ் பண்ணலாம். சீரம்க்கு வந்து நம்ம குங்குமாதி தைலமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த க்ரீமை வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டர் ஐஸ் கிட்ட, அதே மாதிரி லிப்ஸ் கிட்ட, இங்கே சைட்லலாம் இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கிட்ட, லிப்ஸ் கிட்ட, அதே மாதிரி அண்டர் ஐஸ் நல்லா டார்க்காக இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 மினிட்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். குங்குமாதி தைலம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட்டு ஜஸ்ட் 3 டேஸ்லேயே தெரியும். ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா கீழே கூட டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், முக்கியமாக ரெசிபி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.